ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 7 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1லேருந்து 6 வரைக்கும் எல்லா லெசன் லைன் பை லைன் கொஷினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 7ல் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பெரியாரின் சிந்தனைகள், ஓ என் சமகால தோழர்களே, யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி, யாப்பிலக்கணம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஷின் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பெரியாரின் சிந்தனைகள். ஃபர்ஸ்ட் கொஷின், பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் பெரியார். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்று சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். அடுத்து ஃபோர்த் கொஷின், சுயமரியாதை சுடர் என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். பெண்ணின் போர் முரசு என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். புத்துலக தொலைநோக்காளர் என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் பெரியார். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் பெரியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவு ஆகும். பெரியாரின் சிந்தனை எந்த துறைகளில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது? சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு மற்றும் பொருளாதாரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் இருந்தன. சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிநிலை கண்டு கொதித்து எழுந்தவர் பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என கூறியவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளையப் போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் மேலோங்குகின்றன. அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று கூறியவர் பெரியார். மதங்கள் மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா என கேள்வி எழுப்பியவர் பெரியார். மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா இல்லை பிரித்து வைப்பதற்காகவா என பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியவர் பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கைகளை கடைபிடித்தவர் பெரியார். சமூக வளர்ச்சிக்கு எதை மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதினார்? ஆன்சர், கல்வி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் பெரியார். கல்வி மேன்மை வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என கூறியவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என கூறியவர் பெரியார். சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என கூறியவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை என்று கூறப்பட்ட கருத்தை கடுமையாக எதிர்த்தவர் யார்? ஆன்சர், பெரியார். அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கூறியவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என கூறியவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. பெரியார் எதிர்த்தவை: இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் எதிர்த்து போராட்டம் செஞ்சவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டு அமைகிறது.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். மதிப்புமிக்க நூலாக பெரியார் எந்த நூலை கருதினார்? ஆன்சர் திருக்குறள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. எந்த நூலை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவர் என்று பெரியார் கூறினார்? ஆன்சர் திருக்குறள் நூலை. திருக்குறளுக்கு உரை எழுதுமாறு பெரியார் யாரை கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் புலவர் குழந்தை. பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? ஆன்சர் 25 நாட்களில். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38. கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கூறியவர் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை அவ் எனவும் சீரமைத்தவர் பெரியார். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஐயா என்பதனை ஐயா அப்படின்னுட்டும் ஔவை என்பதனை ஔவை என்றும் சீரமைத்தவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? 1978. நாட்டு விடுதலையை விடவும் பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். பெரியார் வேலைவாய்ப்பில் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும் என்றார்? ஆன்சர் 50 விழுக்காடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44. பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45. இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்து வைக்க வழிவகை காண வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் பெரியார். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 47. ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட வருடம் 1938 நவம்பர் 13. ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது? ஆன்சர் சென்னை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய ஆண்டு ஜூன் 27, 1970. அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தவர் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52. சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்த ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ரிவோல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆங்கில இதழ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் யார்? புரட்சி கவி பாரதிதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 2. ஓ என் சமகால தோழர்களே. கொஸ்டின் நம்பர் 55. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற கவிதை வரியை எழுதியவர் வைரமுத்து. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்ற கவிதை வரியை எழுதியவர் வைரமுத்து. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் என்ற கவிதை வரியை எழுதியவர் வைரமுத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதை யாருடைய கவிதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் வைரமுத்து. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற கவிதையை எழுதியவர் வைரமுத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. கவிஞர் வைரமுத்து எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர். வைரமுத்து இந்திய அரசின் உயரிய விருதான எந்த விருதை பெற்றார்? ஆன்சர் பத்மபூஷன் விருது. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003. அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? ஆன்சர் 7 முறை. கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? 6 முறை.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான உர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வெண்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்த்தி எற்றமின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. பண்பும் அன்பும் இனமும் மொழியும் இலக்கண குறிப்பு எண்ணுமைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. சொன்னோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 3 யசோதர காவியம். கொஸ்டின் நம்பர் 69. உலக பொதுமறை நூல் திருக்குறள். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் யசோதர காவியம். அறம் என்பதன் பொருள் நற்செயல், வெகுளி என்பதன் பொருள் சினம், விரதம் என்பதன் பொருள் மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. அடுத்து ஆக்குக போக்குக நோக்குக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம். யசோதர காவியத்தின் ஆசிரியரின் பெயர் தெரியவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 78. யசோதர காவியம் எம்மொழியில் இருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்டது. வடமொழி. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியம். யசோதர காவியம் எத்தனை சுருக்கங்களை கொண்டது? 5 சுருக்கங்கள். யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 320 அல்லது 330. நோக்குக ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏனெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் யசோதர காவியம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 4 மகனுக்கு எழுதிய கடிதம். கொஸ்டின் நம்பர் 83. மகனுக்கு எழுதிய கடிதத்தை எழுதியவர் நா. முத்துக்குமார். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம், தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என கூறியவர் திருவள்ளுவர். கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள் யார் அப்படின்னா தாகூர், நேரு, டி.கே.சி. வல்லிக்கண்ணன், அண்ணா, மு. வரதராசனார், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. வேப்பம் பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் என்ற கவிதையின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார் என்ற பாடலின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி யாப்பிலக்கணம். கொஸ்டின் நம்பர் 88. யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 8. எழுத்து, அசை, தலை, அடி, தொடை. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 3. குறில், நெடில், ஒற்று. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ இருப்பது அசையாகும். அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. ஃபர்ஸ்ட் நேரசை ஃபுல்லாக பார்த்துடலாம். நேரசையில் பார்த்தீங்கன்னா தனிக்குறில் பா, தனிக்குறில் ஒற்று பார்த்தீங்கன்னா பல், தனி நெடில் பா, தனி நெடில் ஒற்று பார்த்தீங்கன்னா பால். அடுத்து இருகுறில் அணி, இருகுறில் ஒற்று அணில், குறில் நெடில் விழா, குறில் நெடில் பார்த்தீங்கன்னா விழார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. சீர் எத்தனை வகைப்படும்? சீர் 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். கொஸ்டின் நம்பர் 95. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது அதனை நேர்பு எனப்படும். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைபு எனப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 97. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய, உரிசீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரசை சீர். ஓரசை சீர் பார்த்தீங்கன்னா நேர், அசை வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நேருக்கு பார்த்தீங்கன்னா நாள், நிறைக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா மலர், நேர்புக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா காசு, நிறைபுக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா பிறப்பு. அடுத்து ஈரசை சீர். ஈரசை சீரோட அசை வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அடுத்து மூவசை சீர். மூவசை சீரில் பார்த்தீங்கன்னா காய் சீர், கனி சீர். ஃபர்ஸ்ட் காய் சீரோட வாய்ப்பாடு ஃபுல்லாக பார்த்துடலாம். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா கனி சீரில்
நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புலிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. அடுத்து காய் சீர்களை வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். காய் சீர்களை பார்த்தீங்கன்னா வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். நின்ற சீரின் ஈற்ற செய்யும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். தலை எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மா முன் நேர் வருவது நேர் ஒன்றிய சிறிய தலை, விலமுன் நிறை வருவது நிறை ஒன்ற சிறிய தலை, மா முன் நிறை விலமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை, காய் முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை, கனி முன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சி தலை, கனி முன் நேர் வருவது ஒன்றா வஞ்சி தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 101. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அடி பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். கொஸ்டின் நம்பர் 104. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனை பார்த்துடலாம். ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றை கொள்ளல். இப்போ இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அடுத்து பார்த்தீங்கன்னா எதுகை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுக்கு 2ஆம் எழுத்து ஒன்றிணைவது எதுகை எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா திறனல்ல அறநல்ல மோனை. அடுத்து பார்த்தீங்கன்னா இயைபு. அடிகள் தோறும் இறுதி எழுத்து அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயைபு எனப்படும். இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கதைகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். கடைசி சீர் ஒன்றி வருவது இயைபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 108. இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேரிருளிலிருந்து வந்தது என்ற பாடலின் ஆசிரியர் உமர் கய்யாம். பாரசீக புராணங்களில் வரும் புகழ்பெற்ற அரசர் ஜாம்ஷித். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். பெரியாரின் சிந்தனை என்ற நூலின் ஆசிரியர் வே. ஆனைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலின் ஆசிரியர் SP சட்டர்ஜி. அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் மு. சாம்பசிவம். தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசன். தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசி கலைச்சொல் அறிவும். எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ். எழுத்துரு ஃபாண்ட். அறிவுசார் காக்னிட்டிவ். வேறுபட்ட டைவர்சிஃபைட். மெய்யியல் ஃபிலாசபி. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.